சங்கீதம் 103:17 ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை யார் மேல இருக்குது? அவருக்கு பயப்படுறவங்க மேல தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நீ நல்ல பிரில்லியண்டான ஆளா இருக்கலாம், நீ ரொம்ப தாளந்து உள்ள ஆளா இருக்கலாம், நீ ரொம்ப வரம் பெற்ற ஆளா இருக்கலாம். ஆனா தேவ கிருபை வரம் உள்ளவர்கள் மேலேயோ ஸ்தோத்திரம், அல்லது தாளந்து பெற்றவர்கள் மேலேயோ இல்லையா தேவ கிருபை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல தான் அவருடைய கிருபை இருக்குது. அல்லேலூயா சொல்லு. என்ன கர்த்தர் 2026 கிருபையா என்னை வாழ வச்சிருக்கிறாரு, கிருபையா என்னை குடும்பமாக்கி இருக்கிறாரு, கிருபையா என் பிள்ளைகளோடு கூட உட்கார வைத்திருக்கிறாரு, கிருபையா என்னை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாய் கவனித்து வாழ கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அறைகூவல் இடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவராகிய தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நீங்க யாருக்கெல்லாம் பயந்தீங்களோ பாருங்க, கொஞ்ச நாள் பொறுத்து திரும்பி பாருங்க, ஏமாற்றத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருப்பீர்கள். யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப பெருசா நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு ஒண்ணுமில்லாதவர்களா மாறி போயிருப்பாங்க. ஆனா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் நல்லவரா இருந்து, பாதுகாவலரா இருந்து, பராமரிக்கிறவரா இருந்து, ஆசீர்வதிக்கிறவரா இருந்து, ஆதரிக்கிறவரா இருந்து இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நல்ல விசுவாசித்தா இந்த கையை சத்தமா தட்டி உங்க முழு பலனோடு கூட கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. யாரை நீ பெருசா நினைச்சையோ, யாருக்கெல்லாம் பயந்து பயந்து போனையோ, யாருக்காகலாம் உன் நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் நீ உன்னுடைய பொருளையும் பணத்தையும் செலவு செய்தாயோ, இன்றைக்கு அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் தூர போயிருப்பார்கள். காரணம் என்ன? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். சில ஆட்கள் பேசாமலே கூட போயிருப்பாங்க. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்கிற சமயத்தை நான் வேற ஒன்றுக்கும் கொடுக்க கூடாதுன்னு நினை. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் வாழ்க்கையில விரும்புகிற ஒன்று. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்தை